எனக்கே இது ரொம்ப ஷாக்கா இருக்குங்க. இப்படி தானங்க நம்ம சாப்பாட்டு பொருளையும் திறந்து வைக்கிறோம். எல்லார் வீட்லையுமே இப்படிதாங்க. எது குடிச்சிட்டு போகுதுன்னு தெரியாம அதே பாலை நைட் குடிச்சிடுறாங்க. ஒருவேளை அந்த பாலை நீங்க குடிச்சிட்டீங்க, அப்ப என்ன ஆகும்னு தெரியுமா? இந்த லிசர்ட் டிராப்பிங்ஸ் இல்ல சலைவால சால்மனான்ற பாக்டீரியா ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அந்த பால் இன்ஃபெக்ட் ஆகி உங்களுக்கு 6 மணி நேரத்துக்குள்ள வயிற்று வலி, வாந்தி, கிராம்ஸ், டயரியா, ஏன் வயசானவங்களா இருந்தா உயிரு கூட ஆபத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நீங்க பால் குடிக்க வரும்போது பால் மூடாம இருந்தாலோ இல்ல மூடி விலகி இருந்தாலோ ஃபர்ஸ்ட் கொதிக்க வச்சுட்டு பால் குடிங்க. ஒருவேளை கொதிக்க வைக்கும் போது அதுல ஏதாவது பூச்சி இருந்தாலோ இல்ல பள்ளியில ஒரு பகுதியோ இல்ல பள்ளியோட கழிவு இருந்தாலோ தயவு செஞ்சு பாலை கொட்டிடுங்க. ஒருவேளை நீங்க எதையும் கவனிக்காம பாலை குடிச்சிட்டீங்க அண்ட் நான் சொன்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குன்னா ஓஆர்எஸ் சொல்யூஷனை இமீடியட்டாக குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்க டாக்டர் இல்லை ஹாஸ்பிட்டல் போய் மருந்து சாப்பிட்டீங்கன்னா உடனே குணப்படுத்திடலாம். இந்த மாதிரி விஷயத்த உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணி அவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள்.